My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.4 question number 7 பார்க்க போறோம். Okay, so question number 7ல subdivision 1 என்னன்னா இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி இமேஜினரி அப்படின்னு ப்ரூவ் பண்ணேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் z ஈக்குவல் டு அந்த கம்ப்ளீட்டாக அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை பிடிச்சி இங்கே எழுதிக்கிறேன். இப்போ z ஈக்குவல் டு மைனஸ் z பார் அப்படின்னு வந்ததுன்னா that is purely imaginary. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கொண்டு வரணும். இங்கே z ஈக்குவல் டு மைனஸ் z பார் அப்படின்னு கொண்டு வரணும். ஓகேப்பா, இதுதான் நம்மளோட z. இப்போ நான் z பார் எடுக்க போகிறேன். z பார் என்ன, டோட்டலாக இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு பார் மேலே. இப்போ இது போல் வந்தால் z1 மைனஸ் z2 பார் ஈக்குவல் டு z1 பார் மைனஸ் z2 பார். இதை செப்பரேட்டாக பிரித்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 பவர் 10 இதுக்கு தனியாக பார் மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 பவர் 10 இதுக்கு தனியாக பார். ஓகேவா? இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். என்னென்னா z பவர் n அதுக்கு பார் இருந்தால் இந்த பாரை உள்ளே கொடுத்துட்டு, அதாவது ஜட்டுக்கு பார் உள்ளே கொடுத்துட்டு பவரை மேலே ஏற்றிக்கலாம், மேலே கொண்டு போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நான் அடுத்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. 2 ப்ளஸ் ஐ ரூட் 3க்கு பாரை உள்ளே எடுத்துக்கிறேன், பவரை மேலே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 மைனஸ் ஐ ரூட் 3க்கு பாரை உள்ளே எடுத்துக்கிறேன், பவரை மேலே எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸசைஸுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நல்லா புரியும். ஓகேவா? இப்போ நான் இந்த பாரை அப்ளை பண்ண போகிறேன். இந்த பாரை 2 இடத்துல நான் அப்ளை பண்ண போகிறேன். அதாவது கான்ஜுகேட் எடுக்க போகிறேன். உள்ளே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். மேலே பார் இருந்தால் கான்ஜுகேட் எழுதணும். ஸோ இதனோட கான்ஜுகேட் யார்? 2 மைனஸ் ஐ ரூட் 3. அப்போ 2 மைனஸ் ஐ ரூட் 3 பவர் 10. இப்போ இந்த பார் நான் அப்ளை பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த பாரை நான் இதுக்கு அப்ளை பண்ண போகிறேன். அதாவது கான்ஜுகேட் எழுத போகிறேன். 2 ப்ளஸ் ஐ ரூட் 3 மைனஸ் இருந்தால் ப்ளஸ் வந்துடும். ஐ ரூட் 3 பவர் 10. பவர் எங்கும் போகாது, அங்கே தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், மைனஸை 2 டேர்ம்லேருந்து காமனாக வெளியே எடுத்துக்க போகிறோம். ஒரு பெரிய ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ மைனஸை காமனாக நான் வெளியே எடுக்கும்போது மைனஸில் இருக்கிற இந்த டேர்ம் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆகிட்டு முன்னாடி எடுத்துக்கலாம். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஆகிட்டு முன்னாடி வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம் இல்லையா? ஸோ இது மைனஸ் ஆகிட்டு பின்னாடி போயிடும். பவர் 10 கொடுத்துருங்க. சரி, இதை மைனஸ் ஆக்கி பின்னாடி எடுத்துக்கலாம். மைனஸ் 2 மைனஸ் ஐ ரூட் 3 பவர் 10. ஓகேவா? இப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே மட்டும் பாருங்கள், என்னது இது? ஜட்டு தானே, பாருங்க, ஜட்டு தானே. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது ஜட்டு. அந்த மைனஸ் வெளியே இருக்கிற மைனஸ் அப்ளை பண்ணால் மைனஸ் ஜட் தாராளமாக எழுதலாம்ல. இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, தட் இம்ப்ளைஸ் ஜட் பாரில் ஸ்டார்ட் பண்ணோம். பாருங்கள், எனக்கு மைனஸ் ஜட் ஆன்சராக வந்தது. ஓகே, இப்போ இந்த மைனஸ் தூக்கி இதுக்கு போட்டோம்னா z ஈக்குவல் டு மைனஸ் ஜட் பார் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துடுது. பாருங்க, இந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுது. ஓகேவா? ஸோ z ஈக்குவல் டு மைனஸ் ஜட் பார் வந்த பிறகு நம்ம தாராளமாக z இஸ் பியூர்லி இமேஜினரின்னு எழுதலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த சப்டிவிஷன் போயிடலாமா? ஸோ இந்த இடத்துல என்னோட ஜட்டு இதுதான். ஓகேவா? z ஈக்குவல் டு அப்படின்ட்டு சப்டிவிஷன் 2ல கொடுத்துருக்கிற கொஷினை அப்படி நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரணும்? z ஈக்குவல் டு ஜட் பார்னு வந்தால் z இஸ் ரியல். கரெக்டா? இது ரியல்னு ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? இது வந்து ரியல்னு சொல்லணும். எப்போ ரியல்னு சொல்லுவோம்? z ஈக்குவல் டு ஜட் பார் வந்தது z இஸ் ரியல். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நான் ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் கொண்டு வரணும். ஓகே, பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க 2 பேரும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 19 மைனஸ் 7i பை 9 ப்ளஸ் ஐ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போது கீழே வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது, அதனால் அதுக்கு கான்ஜுகேட் 9 மைனஸ் ஐ 9 மைனஸ் ஐ. அப்போ என்ன ஆகும்? 19 இன்ட்டு 9, 9 9s are 81, பேலன்ஸ் 8, 9 1 is 9, 9 plus 8 171. ஓகே, தென் 19 இன்ட்டு ஐ மைனஸ் 19i மைனஸ் 7 இன்ட்டு 9 63, பட் மைனஸ் 63 ஐ. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7, ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயரு. அப்போது ஐ ஸ்கொயருக்கு -1 போடணும். ஓகேவா?
கீழே இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுறச்ச நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கண்ணை மூடி நம்பர்ஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எதுவும் இல்லாட்டிங்க ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா. ஸோ 9² + 1² ஸ்ட்ரெயிட்வே கீழே 9² யார் 81, அதோட ஒன்று ஆட் பண்ணால் 82. ஓகே, மேலே 171லேருந்து 7 கழிக்கணும். ஸோ 171லேருந்து நான் -7 பண்ணிட்டேன். ஏன்னா இது -7 பாருங்கள். ஸோ மைனஸ் பண்ணால் இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணிவிடும். 6 ஆகிடும், 11 ஆகிடும். 11ல் 7 கழிச்சா 4, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 1. அப்போ 164. இவங்க ரெண்டு பேரும் மைனஸில் தாங்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 63 ஒரு 19, 9 + 3 12, பேலன்ஸ் 1, 6 + 2 8. அப்போது -82i. ஏன்னா ரெண்டு பேரும் மைனஸில் தான் இருக்காங்க பாருங்கள். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா 82 மட்டும் வெளியே எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் 82 யார் 164. அப்போ உள்ளே என்ன வரும் 2 மட்டும்தான். இங்கே 82 1 டைம் தான். அப்போ -i மட்டும் எழுதலாம் பை 82. 82 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 2 - i தான் எனக்கு இதுக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா. சரி, அடுத்து இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதையும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது முடிஞ்சிடுது. ஓகேவா. தென் 20 - 5i கீழே 7 - 6i. இப்போ கீழே இருக்கிறதுக்கு தான் கான்ஜுகேட் போடணும். அப்போ 7 + 6i, மேலே ஒரு 7 + 6i. ஓகேவா. கீழே என்ன பண்ணணும், நம்பர்ஸ் மட்டும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். 7² + 6². அவ்வளோதான். இப்போ மேலே 7 × 20 140, தென் 20 × 6 120 ப்ளஸ் 120i. ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸு. 5 7s are 35, பட் -35i. Then 5 × 6 30, but -30. I × i ஸ்கொயர், அதனால i² வர இடத்துல -1 போடணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா. சரி, இப்போ 140 இது -× -+30 மாறிடும். அப்போ 140 + 30 170. இங்கே பாருங்கள் 120லேருந்து ஒரு 35 கழிச்சிட்டுன்னா 85 + 85. கீழே 7² எவ்வளோ 49, 6² 36, ரெண்டு ஆட் பண்ணால் 85. இங்கே ஒரு i போடணும். 120i - 35i 85i. அப்போது ஒரு 85 மட்டும் நான் காமனாக வெளியே எடுத்துறேன். அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் 85 தான் என்னது 170. அப்போ 2 வரும். இங்கே ஒரு 85 தான் இருக்குது, அதனால் ஒரு i போட்டாலே போதும். கீழே ஒரு 85. இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு எனக்கு கிடைக்கிற ஆன்சர் 2 + i. ஓகே. ஸோ இப்போது என்னோட ஜட்டை நான் மாற்றி எழுத போகிறேன். தென் z பிகம்ஸ், இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 2 - i. அப்போ 2 - i அதுக்கு பவர் 12. இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். இதுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது 2 + i, நடுவில் ப்ளஸ் சிம்பிள் 2 + i அதுக்கு பவர் 12. ஓகே, இப்போ நான் z பார் எடுக்க போகிறேன். இந்த ஜட்டை பத்திரமா வச்சுக்கோங்க, லாஸ்ட்டில் கம்பேர் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போ z பார் மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு பார் 2 - i பவர் 12 + 2 + i பவர் 12 மொத்தத்துக்கும் சேர்த்து ஒரு பார். ஓகே, அப்போ ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிடலாமா. z1 + z2 பார் = z பார் ப்ளஸ் z1 பார் ப்ளஸ் z2 பார். ஓகே, ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் இந்த பாரை பிரிச்சிடலாம். 2 - i பவர் 12 அதுக்கு தனியாக பார், 2 + i பவர் 12 அதுக்கு தனியாக பார். இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி, அதாவது z⁴n அதுக்கு பார் இருந்தால் ஜட்டுக்கு பார் போட்டு பவரை மேலே எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2 - i அதுக்கு பார் பவர் மேலே போயிடும். அதே மாதிரி 2 + i அதுக்கு பார் பவர் மேலே போயிடும். இப்போ பார் அப்ளை பண்ணிடலாம். பார் மேலே இருந்தால் கான்ஜுகேட் எழுதணும். ஸோ 2 - i-யோட கான்ஜுகேட் 2 + i பவர் 12, 2 + i-னோட கான்ஜுகேட் 2 - i பவர் 12. ஸோ பார் அப்ளை பண்ணிட்டோம். ஓகேவா. சரி, இப்போது டேர்ம்ஸ் கம்பேர் பண்ணுங்கள். நம்ம இதில் இருக்கிற மாதிரி எழுதிக்கலாமா. அப்போது இதை முன்னாடி எடுத்துக்கலாம். அதாவது 2 - i பவர் 12 முன்னாடியும் 2 + i பவர் 12 பின்னாடியும். ஏன்னா ப்ளஸில் தான் இருக்குது, நீங்கள் மாற்றி எழுதிக்கோங்க தேவைப்பட்டா. இது யார் பாருங்கள், ஜட்டு தானே. கம்பேர் பண்ணுங்கள், = z. அப்போ நான் z பார்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், ஜட்டில் எடுத்துகிட்டு வந்து முடிச்சிட்டேன். ஸோ தட் இம்ப்ளைஸ் z = z பார். ஸோ இப்படி வந்தாலே that implies z is real. Okay.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.